வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அடுப்படியில் மஷ்ரூம் 65 பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு டப்பா. அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளவு தான் இதுக்கு தேவை. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் லைட்டாக புளிஞ்சு ஊற்றுறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். மைதா ஒரு ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துங்க, மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் நம்ம ரெட் கலர் கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, நம்ம கலருக்காக. இப்போ எல்லாம் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுட்டு இது மசாலா எல்லாம் உள்ளார ஊறுற மாதிரி எல்லாத்தையும் பெசறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு காளான் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். உதிரி உதிரியாக ஒன்று ஒன்றா போடுங்க. காளான் வெந்துடுச்சு. காளான் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் அரிசி எடுத்துருவோம். காளான் 65 வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.